உலகின் உல்லாச நாயகன், உலகையே உலுக்கிய பிளே பாய்னு சொல்லிட்டு இவருக்கு பல பெயர்கள் வைக்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் இவருடைய இன்ஸ்டாகிராம் போஸ்ட். அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவர் எந்த அளவுக்கு உல்லாசமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வராரு அப்படின்னு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா குறைந்த உடை அணிந்த, உடையே அணியாத நிறைய பெண் மாடல்களோட இவர் போட்டோ போட்டு தான் பல சிங்கிள் பசங்களுடைய சாபத்தை வாங்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு தான் இவர் சோஷியல் மீடியால பிரபலம். நிறைய பசங்க பார்த்து இந்த மாதிரியான வாழ்க்கை கிடைக்காதா, மனுஷன் எப்படியெல்லாம் வாழ்றான் பாரியா அப்படிங்கிற அளவுக்கு தான் இவர் போஸ்ட் போடுவாரு. ஸோ மிகப்பெரிய மில்லியனரான இவர் பார்த்தீங்கன்னா தனக்குன்னு ஒரு ராஜாங்கத்தையே அமைச்சுக்கிட்டாருன்னு சொல்லலாம். வாரம் உலகத்தில் பல இடங்களில் தலை சிறந்த மாடல்களோட எப்பவுமே கன்னோடும் பெண்ணோடும் சுற்றி திரிவது தான் இவருடைய அன்றாட வாழ்க்கையாகவே இருக்குது. இவருடைய வாக்கியங்கள் என்ன தெரியுமா? எப்போதும் நமக்கு எது பலவீனமோ, எது நம் கவனத்தை சிதறடிக்குமோ அதை என்றும் பக்கத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் டான் பெல்ஜரினுடைய பொன்மொழின்னு சொல்லலாம். அண்ட் மகான் படத்துல வரும்ல காந்தி மகான் கதாபாத்திரம், அது சொல்ற மாதிரி தான் நம்ம வாழ்க்கை சும்மா ஒரு பணக்காரனா வாழ்ந்து முடிஞ்சதா இருக்கக்கூடாது, ஒரு வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரியான வசனத்திற்கு ஏற்றதாக நிஜத்திலேயே வாழ்பவர் தான் இவரு. நம்ம வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு பணக்காரனா வாழ்ந்துட்டு செத்தனோட வாழ்க்கை இருக்கக்கூடாது, வாழ்க்கை வரலாறா வாழ்ந்துடணும். அண்ட் டான் பெல்ஜரியனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் கூட போட்டாரு. அதாவது மனக்கோலத்தோட ஒரு பெண்ணோட நிற்கிற மாதிரி ஒரு புகைப்படம் ஒன்று பதிவிட்டாரு. அதோட கீழே பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நான் இதை செய்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி, ஃபைனலி அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட். ஸோ ஆனால் அந்த போஸ்ட் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. இந்த பதிவு இணையத்தில் பெரும் வைரலாக பரவச்சு அந்த காலகட்டத்தில். ஒரு பக்கம் டானுக்கு ரசிகர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை கூறி வரக்கூடிய நிலையில, மறுபக்கமோ இது ஏதோ சினிமாவிற்கான காட்சியாக கூட இருக்கலாம் அப்படின்னு பேசிட்டு வந்தாங்க. அண்ட் இவருக்கு ஏகப்பட்ட பேருங்க. பிளேயர், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், பிளேகார்ட், இந்த மாதிரி பல அடையாளங்கள் இருக்குது இவருக்கு. இன்ஸ்டாகிராமில் எப்பவுமே விதவிதமான மாடல்களோட தான் வாழ்ந்துட்டு வராரு, புகைப்படங்களையும் போட்டுட்டு வராரு. இணையத்தில் சிங்கிள் பசங்களின் சாபங்களை சராமாரியா இப்பயும் வாங்கிட்டு வரவர் தான் இந்த டான் பெல்ஜரியன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டான் பெல்ஜரியன் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறை சரிதானா? அவர் பணம், அவர் ஜெயிச்சாரு, அவர் வாழ்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?